நான் திரு ஜீவசகாப்தன் அவர்கிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு கடந்த தேர்தல்களில் பலனளித்த அதே ஒரு யுக்தியை திமுக இந்த தேர்தலில் முன்னெடுக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அஃப்கோர்ஸ் தேர்தலை நோக்கிய பயணத்தில் தான் எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தில் பார்க்கும்போது பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத கடுமையாக முன்வைக்கக்கூடிய யுக்தியை தான் முதலமைச்சர் இப்போதும் கையில் எடுக்கிறாரா? அது கடந்த தேர்தல்கள் போலவே இப்போவும் பலனளிக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பாஜக எதிர்ப்புங்கிறது தேர்தல் அரசியலில் மிகப்பெரிய மார்க்கெட். எந்த அளவுக்குன்னா அதிமுக கூட பாஜக கூட கூட்டணி வைத்திருந்தாலும் திமுக பாஜகவோட கள்ள உறவு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்க பிரச்சாரம் செய்வாங்க. அவங்க நேரடியாக கூட்டணி வச்சிருந்தாலும் திமுக தாங்க பாஜகவோட கள்ள கூட்டணி வைத்திருக்கிறது என்று சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் வாக்கு அரசியல்ல ரொம்ப ஒரு முக்கியமா இருக்கு. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் பாஜக எதிர்ப்பு, இடதுசாரிகள் பாஜக எதிர்ப்பு, விடுதலை சிறுத்தைகள் பாஜக எதிர்ப்பு, இப்ப திமுக, இப்ப நாங்க எல்லாருமே பாஜகவை எதிர்க்கிறோம்னு தமிழ்நாட்டில் அவங்க காமிக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அனைத்தும் நமக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடந்த காலத்தில் அப்படி வந்திருக்கு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இதை நம்ம தொடர்ந்து எடுத்தாலே போதும். நாங்க டெல்லி எதிர்ப்பு பேசுவோம், மத்திய அரசினுடைய எதேச்சதிகாரத்தை எதிர்த்தா போதும், பாஜகவின் ஐடியாலஜி இந்துத்துவ கொள்கைக்கு ஐடியாலஜிக்கலா எதிர்ப்பான பார்ட்டி நான் தான் அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்தினாலே போதும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அது வெற்றிக்கான சூத்திரமா அமையும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து அவங்க செய்யறாங்க. பட் எதிர்கட்சி இமீடியட்டா அதுல இன்னொரு விமர்சனம் வச்சிட மாட்டாங்களா? இது சட்டமன்ற தேர்தல், திமுக ஆட்சியை அளவிட்டு பார்க்க வேண்டிய தேர்தல். இந்த தேர்தலில் அந்த கான்செப்ட் வேலைக்காகுமா அப்படின்ற கேள்வி எதிர்கட்சி வைக்க தானே செய்வாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறது சட்டமன்றத்தில் திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இருந்த காலகட்டங்களில் அப்படி பார்ப்பாங்க. கலைஞர் வெர்சஸ் ஜெயலலிதா, 5 வருஷம் திமுக ஆட்சி அதிருப்தி, அடுத்த அதிமுகவுக்கு அடுத்து திமுகங்கிறது. பட் இப்போ அப்படி ஒரு சூழல் இல்லையே. இப்போ அதிமுக எம்ஜிஆரும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை. அப்போ ஒரு வலிமையான தலைமை இல்லாத நிலையில் அது அமித்ஷா தான் அந்த கட்சியை இயக்குகிறார். அது ரொம்ப வெளிப்படையாகவே அது ஒரு பாஜகவினுடைய திருப்பரங்குன்ற விவகாரத்திலிருந்து எல்லாமே பாஜகவின் கொள்கையை சொல்கின்ற கட்சியாக அது மாறிடுச்சு. சங்கராச்சாரியார் கைது செய்த போது அத்வானி போனை போட்ட போது போனை எடுத்து கீழே வை என்று சொன்ன ஜெயலலிதா இப்ப அங்க இல்லையே. வாஜ்பாய் ஆட்சியை 13 நாள் தூங்க விடாம செஞ்சு நான் இன்னைக்கு நைட்டு நல்லா தூங்குவேன்னு சொல்லி வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்து அந்த திறன்மிக்க அந்த ஆளுமையான ஜெயலலிதா ஆட்சி இப்ப இல்லையே. அதனால அப்படி ஒரு தன்மை இல்லாத போது திமுக வெர்சஸ் அதிமுகங்கிற கான்செப்ட் இல்லை. திமுக வெர்சஸ் பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிமுகங்கிற ஒரு கான்செப்ட் வந்த போது இப்ப தமிழ்நாட்டில் திமுகவா பாஜகவான்னு பார்க்கும்போது பாஜக எதிர்ப்பு திமுக அப்படிங்கிற கான்செப்டை முன்னிறுத்தும் போது அது வெற்றிக்கு கை கொடுக்குங்கிறது அவங்களுடைய ஃபார்முலாவா இருக்கு. அது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா கை கொடுக்கும். மற்ற மாநிலங்களில் எப்படியோ தமிழ்நாட்டில் அது 100 விழுக்காடு கை கொடுக்குன்னு தான் பார்க்கணும். திரு வேலூர் இப்ராஹிம், அப்படியா அமித்ஷா தான் இன்னைக்கு அதிமுகவே இயக்குறாரா? வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு அவதூறுல ஒன்றுதான் இன்னொரு கட்சி நாங்கள் இயக்குகிறோம் சொல்றதும், பி டீம்னு அவர்கள் யாரையெல்லாம் நினைக்கிறார்களோ அதை எல்லாத்தையும் பாரதிய ஜனதா கட்சியோட ஒப்பிடுவதும், இதெல்லாம் பார்த்து பார்த்து எங்களுக்கு புளிச்சு போன ஒரு விஷயம் என்பதனால அதுக்கு நிறைய கருத்தும் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கும். அதனால இந்த தலைப்பை ஒட்டி நான் பேசலாம்னு நினைக்கிறேன். சங்கிப்படைகளே வந்தாலும் தமிழகத்தை வெல்ல முடியாது என்று ஐயா ஸ்டாலின் இன்றைக்கு பிதற்றி இருக்கிறார். அவர் சங்கி படைன்னு எதை சொல்றாருன்னா, ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் என்கிற இந்த தேசத்தின் பண்பாட்டை கலாச்சாரத்தை மீட்டெடுத்து நம்முடைய தேசம் முதன்மையானது என்கிற ஒரு அற்புதமான சித்தாந்தத்தின் அடிப்படையில் 100 ஆண்டுகள் மக்களை பண்படுத்தி இந்த நாட்டை பல ஆக்கிரமிப்பாளர்கள் அவர்களுடைய சித்தாந்தங்களை நுழைத்ததை தகர்த்தெறிந்துவிட்டு நம்முடைய பாரதத்தினுடைய சித்தாந்தத்தை இனி மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று உழைக்கக்கூடிய தன்னலமற்ற ஒரு அமைப்பு தான் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம். அந்த RSS என்கிற அமைப்பின் பரிவார அமைப்புகள் அத்தனையும் இணைந்ததுதான் சங்க பரிவாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதை ஷார்ட் பண்ணி தான் சங்கி படையே வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன்னா, யார் வந்தால் எதை செய்ய முடியாது என்று அவர் சொல்லுகிறாரோ அப்படிப்பட்ட சங்கி படைகள், அப்படிப்பட்ட தேசபக்தர்கள், அப்படிப்பட்ட தேசம் முதன்மையானது என்று சொல்லக்கூடிய கொள்கை உறுதி மிக்கவர்களால் தான் இந்த தேசத்தில் 20 மாநிலங்களை கடந்து ஆட்சியை கைப்பற்றி இருக்க முடிகிறது.
கம்யூனிஸ்டுகளுடைய கோட்டை என்று 40 ஆண்டுகள் கையில் வைத்திருந்த திருவனந்தபுரத்தினுடைய மாநகராட்சி தேர்தலில் கூட அவர்களை வீழ்த்தி இன்றைக்கு மாநகரத்தின் மேயராக பாரதிய ஜனதா கட்சி இடம்பெற்றிருக்கிறது என்றால், குறிப்பாக அங்கு நடந்த தேர்தலில் ஒரு கவுன்சிலர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இஸ்லாமியர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால், இதுதான் சங்கிகள் என்கிற சங்க பரிவாரம் இலக்கை நோக்கி பயணித்து வெற்றி அடையக்கூடிய சரித்திர வரலாறு. இந்த வரலாறு 2026 தமிழகத்திலும் நிகழ்த்தி காட்டுவோம். இன்னைக்கு என்ன சொல்றாரு ஐயா ஸ்டாலின்னா, ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபைட் எங்களுக்கும் பிஜேபிக்கும் இருக்குன்னு சொல்றாரு. உண்மை, அதை நாங்க மறுக்கல. சித்தாந்த ரீதியான போர் என்று அவர் சொல்லுவாரேயானால், உண்மையாகவே எது எதிலெல்லாம் நாங்களும் திமுகவும் சித்தாந்த ரீதியாக எதிர்முனையில் இருக்கிறோம்னு பார்த்து கொண்டிருக்கிற தமிழக மக்களுக்கு தெரிய வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறது நாங்கள் ஆன்மீகத்தை நம்புகிறோம். ஆர்குமெண்டே நீங்க திமுக நாங்க ஆன்மீகத்தை நம்புகிறோம். அதான் சார் முடிச்சுக்கிறேன், ஒரே நிமிஷம் முடிச்சுக்கிறேன். அவர் சொன்னதை வச்சு நாங்க ஆன்மீகத்தை நம்புறோம். கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டி கொள்கையை திமுக சொல்லுது. நாங்க மத நல்லிணக்கத்தை நம்பி பாரதிய ஜனதா கட்சி அனைவரும் சேர முடியும் திமுக தாண்டி வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? அது திமுகவுடைய கொள்கை, திமுகவுடையதா இல்லையாங்கிறது ஒரு விவாதத்துக்கு. இன்றைக்கும் கடவுள் மறுப்பை திமுகவுடைய மேடைகள்ல ராசா பேசுகிறார். கடவுள் மறுப்பு திமுக மேடைகள்ல திருமதி கனிமொழி பேசுகிறார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில கடவுள் மறுப்பு என்று ஒரு நபர் கூட பேச முடியாது. அப்படிப்பட்டவர் இருக்க முடியாது. ஏன்னா பாஜக என்பது ஆன்மீகத்தை நம்பக்கூடிய அனைத்து மதங்களுடைய நம்பிக்கைகளை போற்றக்கூடிய ஒரு கட்சி. அதற்கு நேரெதிராக சித்தாந்தத்தின் அடிப்படையில் இருக்கிறதா திமுக. அதே மாதிரி மத நல்லிணக்கத்தை போற்றக்கூடிய கட்சி பாஜக. ஏதாவது ஒரு கேள்வி. அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, எதெல்லாம் நீங்க கொள்கைகள்ல திமுகவோட முரண்னு சொல்லுவீங்களோ அதுல முக்கால்வாசி விஷயங்கள் கிட்டத்தட்ட 99% விஷயங்கள் அதிமுகவுக்கும் அதே கொள்கை தான், அதே முரண் தான். அதிமுகவும் பாஜகவோட திமுக மறைமுக கூட்டணின்னு சொல்லி தான் இங்க விமர்சனமே வைக்குதுன்றாரு. அப்போ எந்த விதத்துல நீங்க வேறுபடுத்தி பாக்குறீங்க? இங்க கூட்டணி வச்சிருக்கீங்க, அங்க எதிர்க்கிறீங்க. இல்ல, பொத்தாம் பொதுவா அதிமுக பாஜகவோடு கொள்கை ரீதியான எதிர்ப்பு என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பல விஷயங்களில் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த திட்டங்களை, சட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றிருக்கிறது. சில விஷயங்கள் அவர்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. எல்லா விஷயங்களும் பாஜக சொல்லுவதை ஏற்கணும்னா அதுக்கு ஒரு தனி கட்சி தேவையில்லை, அது பாஜகவாகவே இருந்துடலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சில கொள்கைகள் இருக்கு, அதுல அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும் அவருடைய உரிமை. நீங்க சொல்றதெல்லாம் அவங்க ஏற்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சுதான் இன்னைக்கு வந்து அமித்ஷா கண்ட்ரோல் பண்றாருங்கிற விஷயத்தையே அவங்க பேசுறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுகவை அழிக்க வேண்டும் என்கிற நினைப்பில் தான் அவர்கள் பாஜகவோடு ஏன் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு பதறுகிறார்கள். பாஜகவோடு அவர்கள் சேர்வதில் திமுக ஏன் இவ்வளவு கவலை காட்டுகிறது, அண்ணா திமுகவின் மீது ஏன் இவ்வளவு கரிசனம் காட்டுகிறது, இதை பார்க்கும் பொழுதுதான் விந்தையாக தெரிகிறது. நான் என்ன சொல்றேன்னா, கொள்கை ரீதியான எதிர்ப்பு என்று வருமையானால் பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக சொல்கிறது, ஆம் திமுக எங்களுக்கு சித்தாந்த ரீதியான எதிரிதான். நாங்கள் ஊழலை அழிப்பதற்காக ஒவ்வொரு நிமிடமும் சிந்திக்கின்றோம். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு ஊழல் இல்லாத ஒரு பிரதமராக 11 ஆண்டு காலம் நாட்டின் நல்லாட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய அமைச்சரவையில் இருக்கிற ஒரு நபர் மீது கூட இன்றைக்கு ஊழல் இல்லை. ஆனா சித்தாந்த எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவில் அமைச்சர்கள் அத்தனை பேர்களுமே ஊழல் பட்டியலில் மாட்டிக்கொண்டு இன்றைக்கு சிறைக்கும் அதே போன்று நீதிமன்றங்களில் இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த ஊழல் பெருச்சாளிகளை ஒழிப்பதற்குத்தான் பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இருக்கிறது.